ரீசெண்ட் தமிழ் டப்டு சைனீஸ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். த டார்க் சோல் இது 2018ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் மூவி. அடுத்தது த ஃபர்ஸ்ட் ஆஃப் தி கார்னர் இது 2023 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ஃபிலிம். நெக்ஸ்ட் கிரேசி ஃபர்ஸ்ட் இது ஒரு 2021ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ஃபிலிம். அடுத்தது எர்த் ரெஸ்கியூ டே இது 2021ல ரிலீஸ் ஆன சர்வைவல் டிராமா மூவி. பிரைம் வீடியோல இப்போ இந்த ஃபிலிம் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ஓஷன் ரெஸ்கியூ இது 2023ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ஃபிலிம். ஜியோ சினிமாஸ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. அடுத்தது மர்டர் இன் தி ஃபர்ஸ்ட் இது 2020ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் டிராமா ஃபிலிம். அமேசான் பிரைம்ல இப்போ அவைலபிளா இருக்கு. அடுத்ததா டர்ன் பேக் இது 2020ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் டிராமா மூவி. அமேசான் பிரைம்ல இப்போ இந்த ஃபிலிம் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா அண்டர் கவர் கவுண்டர் அட்டாக் இது 2022ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். அமேசான் பிரைம்ல இப்போ இந்த ஃபிலிம் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் குங்ஃபு டங்க் இது 2008ல ரிலீஸ் ஆன ஸ்போர்ட் டிராமா ஃபிலிம். இப்போ யூடியூப்ல இந்த ஃபிலிம் அவைலபிளா இருக்கு. ரீசெண்ட் தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பார்ட் 1 பத்தி பார்க்கலாம். தி சூப்பர் மரியோ ப்ரோஸ் இது 2023ல ரிலீஸ் ஆன அனிமேட்டட் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா த பீ கீப்பர் இது ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் மீரா இது ஒரு ரஷ்யன் சைஃபை ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா ஓங்கா இது ஒரு ஹாலிவுட் மியூசிக்கல் ஃபேமிலி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. அடுத்ததா பார்பி இது ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி காமெடி ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. எனிஒன் பட் யூ இது 2023ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா த ஈக்குவலைசர் 3 இது 2023ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நோ எஸ்கேப் ரூம் இது 2018ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜோபெல் இது 2020ல ரிலீஸ் ஆன எமோஷனல் டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா லவ் அகைன் இது 2023ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் டிராமா மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 5.9 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜீசஸ் ரெவல்யூஷன் இது 2023ல ரிலீஸ் ஆன பயோகிராஃபி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா மூவிஸுமே இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. த ஐடியா ஆஃப் யூ இது 2024ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா காப் ஷாப் இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. இந்த படம் இப்போ லைன்ஸ் கிளேட்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா ஆனா இது 2019ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் டாடா பிளேல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா இன்செஷன் இது 2020ல ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 3.6 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் இது 2023ல ரிலீஸ் ஆன அடல்ட் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆர் யூ தேர் காட் இட்ஸ் மீ மார்கரெட் இது 2023ல ரிலீஸ் ஆன டீன் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன் இது 2023ல ரிலீஸ் ஆன பயோகிராஃபி ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சிட்டி ஆஃப் லைஸ் இது 2018ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சவுண்ட் ஆஃப் மெட்டல் இது 2019ல ரிலீஸ் ஆன மியூசிக்கல் ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா மதர் ஆஃப் பிரைட் இது 2024ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.9 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா தெல்மா த யூனிகார்ன் இது ஒரு அனிமேட்டட் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா மூவிஸுமே இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு கொரியன் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அன்ஸ்டாப்பபிள் இது 2018ல ரிலீஸ் ஆன கிரைம் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இந்த படம் இப்போ பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா த கில்லர் இது 2022ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் சோனி லைவ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா டாசோன் ஐடு ஜாக் இது 2019ல ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா ஓமா இது ஒரு 2022ல ரிலீஸ் ஆன ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம். இந்த ஃபிலிம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.7 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா மான்ஸ்டர் இது 2023ல ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு இப்போ IMDb ரேட்டிங் 7.8 கொடுத்திருக்காங்க. இது இப்போ புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல அவைலபிளா இருக்கு. ரீசெண்ட் தமிழ் டப்டு இந்தியன் சீரிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஹண்டர் இது ஒரு ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ். இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ரனிட்டி பேலகட் அண்ட் பியாண்ட் இது ஒரு ஹிந்தி ஆக்ஷன் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் ஜியோ சினிமாஸ்ல அவைலபிளா இருக்கு.
அடுத்ததா ஹீரமண்டி, இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் பீரியட் டிராமா டெலிவிஷன் சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா மர்டர் இன் ஹைம், இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கிரைம் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் ஜியோ சினிமாஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட், இது ஒரு அனிமேட்டட் ஆக்ஷன் டிராமா சீரிஸ். இப்போ இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா உடன் கி சீசன் 3, இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. ரீசெண்ட் தமிழ் டப்டு ஹாலிவுட் சீரிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆன், இது ஒரு தாய் த்ரில்லர் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 8 கொடுத்திருக்காங்க. கொரியன் சீரிஸான W2 வேர்ல்டு சீரிஸை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா டெட் பாய் டிடெக்டிவ்ஸ், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் டிடெக்டிவ் காமெடி டெலிவிஷன் சீரிஸ். இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போ இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா த எக்ஸ் வைஃப், இது 2024ல ரிலீஸ் ஆன பிரிட்டிஷ் த்ரில்லர் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 4 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் இப்போ VR OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா மேக்ஸ்டன் ஹால், இது ஒரு ரொமான்டிக் டிராமா சீரிஸ். இதுல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்க போது அமேசான் பிரைம்ல இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பிரிஜர்டன் சீசன் 3, இது ஒரு ரொமான்டிக் டிராமா சீரிஸ். இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மணி ஃப்ளவர், இது 2017ல ரிலீஸ் ஆன கொரியன் த்ரில்லர் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 22 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போ மினி டிவில இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா மேரேஜ் கான்ட்ராக்ட், இது 2016ல ரிலீஸ் ஆன கொரியன் ரொமான்டிக் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் இப்போ மினி டிவில அவைலபிளா இருக்கு. அடுத்தது அவுட்டர் ரேஞ்ச் சீசன் 2, இது ஒரு சைஃபை டிராமா சீரிஸ். இதுல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா த எயிட் ஷோ, இது ஒரு கொரியன் டார்க் காமெடி சீரிஸ். இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா ஆஷ்லே மேடிசன் செக்ஸ் லைஸ் அண்ட் ஸ்கேண்டல், இது டாக்குமெண்ட்ரி மினி சீரிஸ். இதுல மொத்தம் 3 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.